சியான் விக்ரம் நடிப்பில் கோப்ரா ரசிகர்கள் கொண்டாடி தீர்க்கும் பிளாக் பஸ்டர் ஹிட். புஷ்பானா ஃப்ளவர் இல்லடா பிள்ளையார் அப்படிங்கிற மாதிரி புஷ்பா படத்து கெட்டப்லாம் வச்சு பிள்ளையார் வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க. இந்த வருஷம் மார்க்கெட்டில் திருபுலார் பிள்ளையார், ஜெயிலர் பிள்ளையார், புஷ்பா பிள்ளையார், அக்னிபத் பிள்ளையார்னு ஏகப்பட்ட பிள்ளையார்கள் விநாயகர் சதுர்த்தியில் இன்னைக்கு அதான் கோலாகலமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. சரி, நியூஸ்குள்ள போய் டீட்டெயிலாக பேசிடலாம். ஓகே, வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. நான் உங்கள் நண்பன் சரண். சிபி சக்கரவர்த்தி. பிரதமர் மோடி வாழ்த்தெல்லாம் வந்து சொல்லியிருக்காரு. ஞானத்தையும் செல்வத்தையும் அளிக்கும் விநாயகரை வழங்குவோம் அப்படின்ட்டு வந்து ஆரம்பிச்சாரு. நாட்டில் இருக்கிற முக்கியமான பல தலைவர்கள் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. ராகுல் காந்தி வாழ்த்து தெரிவிச்சிருந்தாரு. இந்தியிலே வந்து கணபதி பாப்பா மௌரியா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு மக்களுடைய அனைவருக்குமே வந்து ஒரு கொண்டாட்ட மனநிலையில் இன்னைக்கு வந்து இந்த பண்டிகை வந்து கொண்டாடுறாங்க. எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்த பாரத் ஜோடோ யாத்ரா அதுக்கும் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. ஒரே ஹிந்தி மயமாவே இருந்தது அவருடைய ட்விட்டர் ஃபுல்லா இருக்கு. எல்முருகன் வந்து இனிமேட்டு கமலாலயத்துல ஆதிக்கம் செலுத்த போறதா வந்து தெரியுது. தகவல்கள் அப்படிதான் வந்துகிட்டு இருக்கு. கமலாலயத்திலேயே கட்சி அலுவலகத்துக்குள்ளேயே விநாயகர் சதுர்த்தி கொண்டாடின ஒரே கட்சி வந்து பாஜக தான். அவங்களுடைய நிலைப்பாடே அதுதானே. அதை கிண்டல் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. இந்துக்களின் முழு முதற் கடவுள் விநாயகர் தான் வணங்குவோம். ஆனா மு.க. ஸ்டாலின் வாழ்த்துக்கள் சொல்லாதது எங்களுக்கு வருத்தமா இருக்கு. அவர் சொல்லுவார், நாங்க எதிர்பார்க்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. வான ஸ்ரீனிவாசன் வந்து ஏன் திமுக காரங்கெல்லாம் சொல்ல மாட்டாங்களா, சிஎம் சொல்ல மாட்டாராங்கிற கேள்வியெல்லாம் வச்சிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் விடுமுறை. ஆமா, விடுமுறை. ஆக்சுவலி என்னன்னா, அவங்க வாழ்த்து சொல்றதை தாண்டி மத்தவங்க வாழ்த்து சொல்லலையே அப்படிங்கறத குறை சொல்றதுக்கான ஒரு விஷயமா வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுலயுமே ஒரு விநாயகர் சதுர்த்தியிலுமே ஒரு அரசியலா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இன்னைக்கு இவங்களுடைய கருத்துக்கெல்லாம் பார்த்தா. ராகுல் காந்தியை பத்தி சொல்லியிருந்தீங்க. அந்த யாத்திரையை கன்னியாகுமரியில இருந்து 7ஆம் தேதி வந்து தொடங்க போறாங்க. கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரைக்கும். ஏன் வந்து தமிழ்நாட்டுல இருந்து தொடங்குறதா சென்டிமெண்டா அப்படின்லாம் கேள்வி காங்கிரஸ் கட்சிக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, அப்படிலாம் கிடையாதுங்க. ஒண்ணு காஷ்மீர்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு வரணும், இல்ல தமிழ்நாட்டுல இருந்து காஷ்மீருக்கு வரணும். அதனால இங்கிருந்து நாங்க போறோம், அதுல சென்டிமெண்ட் ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கிறாங்க. அக்டோபர் 17ஆம் தேதி வந்து அந்த காங்கிரஸ் தலைவருக்கான தேர்தல் வந்து நடக்க போகுது அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதுல வந்து காங்கிரஸ்ல தலைவரா இருக்கிறதுக்கான தகுதி பிடித்த ஒரே தலைவர் ராகுல் காந்தி தான் சொல்லிட்டு அந்த G23 மெம்பர்களும் அதான் சொல்றாங்க, எல்லாருமே தான் சொல்றாங்க. ஆனா நேரு குடும்பத்தில் பிறந்த இல்லாத ஒருவர் தான் தலைவரா இருக்கணும்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி விரும்புறாரு. போயிட்டே இருக்குல்ல, அதனால 22 ஆண்டுகள் கழித்து தேர்தல் நடக்க போகுதான் இந்த காங்கிரஸ் கட்சி தலைவருக்கான தேர்தல். ஆனா காங்கிரஸ் கட்சி என்ன சொல்றாங்கன்னா, பிஜேபி பார்த்து, எங்க கட்சியிலாவது தேர்தல் நடக்குது, ஜனநாயகம்லாம் இருக்கு. ஜேபி நட்டா எப்படி வந்தாரு தலைவர் போஸ்டுக்கு, அமித்ஷா எப்படி வந்தாரு, அங்கெல்லாம் தேர்தல் நடக்குதா, எங்க கட்சியில ஜனநாயகம் இருக்கு அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கட்சிக்காரங்க வந்து சொல்றாங்க. நாங்க அடிச்சுக்குவோம், கோஷ்டி புசல்லாம் இருக்கும், ஆனா தேர்தல் வைக்கிறோமா இல்லையா, ஜனநாயகத்தை மலத்துறோமா இல்லையா அப்படிங்கிறாங்க. கட்சிக்குள்ள ஜனநாயகம் இருக்குங்கிறாங்க, பிஜேபியில சர்வாதிகாரம் தானே இருக்கு அப்படிங்கிறாங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்க. இது வேலிடான பாயிண்ட் தான். ஆனா சசி தரூர் போட்டியிட போறதா சொல்றாங்க. இந்த G23 மெம்பர்ஸ்ல சசி தரூர் மெம்பர் தான். ஓகே, அவர் சும்மாவே வந்து பயங்கரமா எதிர்காலத்துல சைக்கிள் ஓட்டுவாரு. அவர் வேற தலைவர் வேற, அவராவே வேற அனௌன்ஸ் பண்ண போறாரு. அவர் என்ன சொல்றாரு, இல்ல அதெல்லாம் வதந்தி தான், நிறைய பேர் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, கட்சியெல்லாம் முடிவு பண்ணும், நானும் ராகுல் காந்தி வர்றதான் விரும்புறேங்கிறத சசி தரூர் வந்து சொல்லியிருக்காரு. பட் பொறுத்து இருந்தா பாக்கணும். அது ஒரு பஞ்சாயத்து போய்கிட்டு இருக்காங்க. இந்த யாத்திரைக்காக தமிழக காங்கிரஸ் சார்பா 18 குழுக்கள் வந்து நியமிச்சிருக்காங்களாம். இருக்கிறதே 18 பேர் தான். அதுல 18 குழுக்கள்னா தனித்தனியா ஆளாலும் ஒரு குழுன்னு சொல்லிக்குவாங்க போல. இல்ல கேசலகிரி பண்ற காமெடியில ஐயோ இதெல்லாம் உச்சகட்டம். இந்த டைம் பாருங்க, கிண்டல் பண்றீங்க காங்கிரஸ் கட்சிய. இந்த யாத்திரை அப்ப காங்கிரஸ் கட்சி என்னங்கிறத எல்லாருக்கும் நாங்க உணர்த்துவோம். அந்த தலைவர் தேர்தல் நடக்கிறப்ப இந்தியாவே என் கட்சியை திரும்பி பார்க்கும், 2024 தேர்தல நாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. பாப்போம். கேஎஸ்எல்க்கு இன்னொன்னு வேற சொல்லியிருக்காரு. இப்ப டிஎம்கே பத்தி எதுவுமே பெருசா வாயை திறக்காத காங்கிரஸ் வந்து 8 வழிச்சாலை திமுக கொண்டு வந்துச்சுன்னா அதை நாங்க எதிர்ப்போம், முதல்ல நாங்க வந்து எதிர்ப்போம் அப்படிங்கிற மாதிரி கேஎஸ்எல்கி வந்து சொல்லியிருக்காரு. கேஎஸ்எல்கி இப்படி சொன்னாலுமே திமுகல இருந்து ஏவாவேலு அவர் வந்து ஒரு கருத்தை சொல்லியிருந்தாருல, 8 வழிச்சாலை வந்து அது ஒரு நல்ல திட்டம் தாங்க அப்படிங்கிற மாதிரி போற போக்குல ஒண்ணு பேசியிருந்தாரு. இல்ல நாங்க சொல்லவே இல்லை அப்படின்லாம் வந்து பேசியிருந்தாருல. இப்ப என்ன தெரியுமா சொல்றாரு, மக்கள்கிட்ட கருத்து கேட்பு எல்லாம் வந்து நடத்தி தான் வந்து முதலமைச்சர் வந்து ஒரு முடிவெடுப்பாரு, நீங்க ஏன் அவசரப்படுறீங்க, நாங்க வந்து எதுவுமே சொல்றதுக்கு முன்னாடியே நீங்க ஊடகங்கள்லாம் வந்து வேற மாதிரி வந்து கருத்தை திரிச்சிடுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு திருவண்ணாமலையில மனுஷன் வந்து பயங்கரமா ஒரு இது பண்ணி பேசியிருந்தாரு. பரந்தூர்ல விமான நிலையம் இருக்குல்ல, அதுக்கும் வந்து தங்களுடைய வீடுகள் தங்களுடைய நிலங்களை வந்து கையகப்படுத்தப்பட்ட அந்த
அப்பாவி மக்களுக்கு நாங்க வந்து கண்டிப்பாக நிறையவே செய்யறதுக்கு காத்திருக்கோம். அதனால பயப்படாதீங்க, ஏதாச்சும் அரசியல் பண்றதுக்கும் இடம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாரு சொன்னது? அவரு தான் சொன்னாரு. திமுக 8 வழிச்சாலை எதிர்த்து இருக்கா அப்படின்னு அவர் கேட்டாரு. அப்புறம் நம்ம தானே எடுத்து காமிச்சோம். இப்ப மக்கள் கருத்து கேட்க ஸ்டாலினுடைய அறிக்கையே இருக்கு அப்படின்ட்டு அதெல்லாம் மறந்துட்டாரு ஏவாவேலு. ஆனா மாதம் மும்மாறி புளிகிறதாம் திமுக ஆட்சியில. அதையெல்லாம் பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறார் ஏவாவேலு. ஏன்னா மாதம் மும்மாரியோ இல்ல நாள் மாறியோ இல்ல ஐமாரியோ பொழிகிறது வந்து இயற்கை கொடுத்த ஒரு இது. அதுவும் அப்படி இப்ப பார்த்தோம்னா விழுப்புரத்துல எல்லாம் ஒரு டேம் வந்து உடையிற அளவுக்கு இருக்கான். அதே போல நிறைய இடங்கள்ல இந்த குமாரபாளையத்துல எல்லாம் அங்க உபரி நீர் கர்நாடகத்துல கபினி நதி மற்றும் கிருஷ்ணராஜ சாகர் எல்லாம் வந்து திறந்து விட்டோன்னே எக்ஸ்ட்ரா தண்ணி வர ஆரம்பிச்சு குமாரபாளையத்துல எல்லாம் வீடுகளுக்குள்ளாம் போயிட்டு மக்கள் அவதிப்படுறாங்க. இப்ப இதுக்கெல்லாம் வந்து யாரு காரணம் அப்படிங்கிறது தெரியல. மழை பெஞ்சாலும் வந்து அது வந்து திமுக அது காமெடியா சொன்னாலுமே எல்லா விஷயத்தையும் எடுத்துட்டு ஸ்கோர் பண்றது அப்படிங்கிறது வந்து இந்த ஏவாவேலு போன்ற மினிஸ்டர்கள் வந்து லட்டு சாப்பிடுற மாதிரி. நீங்க வந்து ஜூனியோட நட்டப்படமே வந்து கைப்புள்ள வருவாப்புல இல்ல வடிவேல வண்டியில யார் மாதிரி ஏவாவேலு வந்துகிட்டு இருக்காரு. பின்னாடி வந்து நேரு நின்றுட்டு தள்ளிட்டு இருக்க மாதிரி ஒரு படம் பயங்கர வைரல் ஆயிட்டு இருந்தது. ஆமா, ஜூனியர்லாம் அந்த கட்டுரையும் பிரமாதமா கட்டுரையா இருந்தது. சரி, ஓகே, இந்த ஏடிஎம்கேல பல கூத்துக்கள் தான் அடிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னைக்கு கூட சென்னையில வந்து மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. இதுக்கு என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. ஓகே, மழை பெய்யுறது ரொம்ப நல்ல விஷயம் தான். ஆனா அந்த மழைநீர் வடிகால் நாங்க அமைக்க போறோம், அடுத்த மழைக்கு இல்ல சரி பண்ணிடுவோம் நாங்களே. இப்பதான் பல இடங்கள்ல குழி பிடிச்சி வச்சிருக்காங்க. கரெக்டா அந்த குழியில போய் தண்ணி மழைநீர் வந்து கரெக்டா தேங்கிட்டு இந்த வர்ற மழை போய் அடுத்த மழை தானே சொல்லியிருக்காரு KN நேருலாம். முதல்ல போன மழைக்கு அதான் சொன்னாங்க, அடுத்த மழைட்டாங்க. அடுத்த மழை கேட்டா அதுக்கு அடுத்த மழைன்னு சொல்லுவாங்களா? இல்ல அடுத்த டைம் ஆட்சிக்கு வந்தோட நாங்க சரி செய்வோம்னு சொல்லுவாங்களா? எலெக்ஷனுக்கான ஒரு இது வாக்கு கேட்கறதுக்கான ஒரு இதா வச்சிருப்பாங்க போல. முழுமையா முடிச்சா அப்புறம் வந்து வாக்கு கேட்கறதுக்கு ஒண்ணுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. சரி பிஜேபி பக்கம் வருவோம். தி ஆர்கிடெக்ட் ஆஃப் த நியூ பிஜேபி, ஹவு நரேந்திர மோடி டிரான்ஸ்ஃபார்ம் த பார்ட்டி அப்படிங்கிற புத்தக வெளியீட்டுலாம் டெல்லியில் நடந்தது. அதுல கலந்துகிட்ட ராஜ்நாத் சிங் புகழ்ந்து புகழ்ந்திருக்காரு. எதுக்கு இப்படி புகழ்ந்தானே தெரியல. வரிக்கு வரி வந்து புகழ்ச்சி தான். ஆட்சி மற்றும் நிர்வாக திறன் வாய்ந்தவர் பிரதமர் மோடி. சுதந்திர இந்தியாவிலே இவரை போன்ற ஒரு தலைவர் வந்து பார்க்க முடியாது. யாருக்குமே இவருக்கு வந்து இணைய ஒப்பிடவே முடியாத ஒரு மாபெரும் தலைவர். உலக அளவுல சக்தி வாய்ந்த தலைவராக மாறி இருக்காரு. உலகமே பிரதமர் மோடி வந்து திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கு. பிரதமர் மோடி சொன்னா உலக நாடுகள் எல்லாமே ஒத்து வந்து கவனிக்குது. RSS பிஜேபி என்ன பணிகளை கொடுத்தாலும் அதை தாண்டி வந்து வெற்றியில் வந்து கூச்சிக்கிட்டு இருக்காரு. பாருங்க, அவர் கூட என்ன ஸ்டேட்மெண்ட்னா முதல்ல RSS தான் சொல்றாரு, ரெண்டாவது பிஜேபி சொல்றாரு. இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்னன்னா, மகாத்மா காந்திக்கு பிறகு மக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்ட ஒரே தலைவர் மோடி தான். என் தானே தலைவன் தான் மகாத்மா காந்திக்கு ஈக்குவலுங்கிற அளவுக்கு வந்து புகழ்ந்துக்கிட்டு போயிட்டாரு. அவர் எத்தனை தரம் தான் சாகடிப்பாங்கிறது தெரியல. ஒரு பக்கம் வடக்க ஃபுல்லா வந்து கோட்சைக்கு விழாலாம் எடுத்து கொண்டாடுறாங்க. இப்ப வந்து மகாத்மா காந்தியை விட பெரிய தலைவர் மோடி அப்படின்னு சொல்றது மூலமா எதை நிறுவ வர்றாங்கிறதே தெரியல. ராஜ்நாத் சிங் ஆனா என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நிதின் கட்கரி அந்த நாடாளுமன்றம் அந்த குழுவில இருந்து தூக்குனாங்கல்ல, அவர் RSS பின்னணி கொண்டவர். மோடிக்கு அடுத்து பாக்குறப்ப அவருடைய பேர் அடிபட்டு இருந்தது. அடுத்து இவருடைய பேரும் அடிபட்டு இருக்கான் ராஜ்நாத் சிங்குமே. காந்திக்கு நிகராக மோடியை பேசினதுனால இப்ப என்னன்னா, சார் உங்களை புகழ்ந்து பேசுறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா இது ஸ்டேட்மெண்ட் பாக்குறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்கிறது தெரியும். எல்லாரும் அவரை கருவி கழுவி ஊத்துவாங்க, மகாத்மா காந்தி ஈக்குவலையா நீ அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கோர்த்து விடுறதுன்னா இதுதான் போல. அதான் நல்லா கோர்த்து விட்டு போயிட்டு ராஜ்நாத் சிங் ஏதோ வன்மம் இருக்குன்னு நினைக்கிறேன் ராஜ்நாத் சிங் இந்த புகழ்ச்சிக்கு பின்னாடி. ஆமா, சரி. அப்ப இந்த ட்ரெயின் விஷயங்கள், ட்ரெயினுக்கு ஆமாண்ணா, எல்லாத்துக்கும் வரிங்கிறது எல்லாருக்கும். ஒரு ஷார்ப்னர் வாங்கினா கூட ஜிஎஸ்டி வரி இருக்கு, பால் பாக்கெட்டை வாங்கினா ஜிஎஸ்டி வரி, அரிசி வாங்கினா ஜிஎஸ்டி வரி. இப்பதெல்லாம் தாண்டி அந்த ஏசி கோச் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கும்ல, நம்ம ட்ரெயின்ல இருந்து புக் பண்ணுவோம். இன்கேஸ் வந்து பிளான் எல்லாம் மாத்தி கேன்சல் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, ரத்து செஞ்சோம்னா அதுக்கு வந்து ஜிஎஸ்டி பிடித்தம் செய்யப்படுங்கிறாங்க. 5% ஜிஎஸ்டியா. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, பிடித்தம் செய்யப்படுற தொகை முன்னாடி வந்து 240 ரூபா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஜிஎஸ்டி போக 12 ரூபா சேர்த்து பிடிப்பாங்களாம். 252 ரூபாயா வந்து பிடிப்பாங்களாம். பாத்துக்கோங்க, இதெல்லாம் வயிற்றெரிச்சல் வரின்னு தான் சொல்ல வேண்டியது இருக்கு. எல்லாத்துக்கும் வரியா? இப்பதான் வந்து ஒரு ஸ்டேஷன்ல நீங்க ரிசர்வ் பண்ணிட்டு ஒருவேளை ட்ரெயினை மிஸ் பண்ணி இங்க இப்ப இதுல மிஸ் பண்ணிட்டாங்கன்னா எக்மோர்ல தாம்பரத்துல வந்து ஏற முடியாது, அது வந்து அடுத்தவங்களுக்கு அலாட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் ரொம்ப சூதனமா இருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த மாதிரிலாம் ஸ்கீம்லாம் கொண்டு வந்தாங்க. ஆனா இந்த ஸ்கீம்லாம் வந்து ஜிஎஸ்டி போடலாம், அதுக்காக வந்து
நம்ம யோசிச்சா கூட இனிமே வந்து ஜிஎஸ்டி விதிப்பாங்க போல, எப்படி யோசிக்கலாம் நீங்க எங்களை பத்தி அப்படின்னு சொல்லி. அதேதான் எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி உச்சகட்டத்துல போயிட்டு ஜிஎஸ்டி தான். ஆமா, அதே போல நார்த்ல வந்து பாஜக வந்து ரொம்ப சர்ச்சையில சிக்கக்கூடிய சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கு. ஜார்க்கண்ட்ல ராஞ்சியில ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த சீமா பத்ரா அப்படிங்கிறவங்க வந்து அங்க இருக்கக்கூடிய மகளிர் அமைப்புல ஒரு முக்கிய பொறுப்புல இருக்காங்க பாஜகல. அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, கும்லா அப்படிங்கிற ஒரு மாவட்டத்துல சுனிதி அப்படிங்கிற ஒரு பழங்குடியினத்தை சேர்ந்த பெண் தன்னுடைய வீட்டுல வந்து வேலைக்கு வச்சிருந்திருக்காங்க. வேலைக்கு வச்சிருந்தவங்க என்ன பண்ணிருக்காங்க, ரொம்ப கொடுமை பண்ணிருக்காங்க. ஒரு 8 வருடங்களாக தனி அறையில பூட்டி அவங்களுடைய நாக்கால சிறுநீர்கள் இதெல்லாம் வந்து கழுவுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் பண்றது, இரும்பு கம்பியால பற்களை உடைக்கிறது, கொதிக்கிற பாத்திரத்தை வச்சு உடம்புல சூடு போடுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கொடுமை பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப பக்கத்துல இருந்த ஒருத்தர் மூலமா அது தெரிய வந்திருக்கு. இவ்வளவுக்கும் வந்து அந்த சீமா பத்ரா அவங்களுடைய கணவர் வந்து ஒரு ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸரா, மகேஸ்வர் பத்ரா அப்படின்னு சொல்லிட்டு, அவருமே இதுல வந்து சைலண்டா வாட்ச் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஏன்னா அந்த வீட்டுல வந்து அவங்க மனைவியோடைய ராஜ்யம் தான் போல. அவங்க பையன் ஆயுஷ்மான் வந்து அம்மா இப்படிலாம் கொடுமை பண்ணாத, பாவம் அப்படிலாம் வந்து சொன்னதை கேட்காம 8 வருடங்கள் தனி அறையில அடைத்து கொடுமைப்படுத்தப்பட்டு இப்ப வந்து வெட்ட வெளிச்சத்துக்கு வந்திருக்காங்க. இந்த சம்பவம் வெளில தெரிஞ்ச உடனே அங்க இருக்கக்கூடிய பாஜக என்ன பண்ணிட்டாங்க, ஏற்கனவே அவங்க வந்து வேற ஒரு விஷயத்துக்காக சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்களாம். இப்ப நாங்க வந்து கூட்டம் போட்டு, குணால் சாரங்கின்னு ஒருத்தர் பாஜக தலைவர், இவ்வளவு கொடுமை பண்ணியிருந்தாங்கன்னா நிச்சயமா அவங்களை வந்து கட்சியை விட்டே நாங்க தூக்குவோம், அதுக்கு முன்னாடி நாங்க பொதுக்குழுலாம் கூடி முடிவெடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எதுக்கு கைப்புண்ணுக்கு எதுக்கு கண்ணாடி அப்படிங்கிற மாதிரி அந்த பெண்ணுடைய அந்த பேட்டிலாம் பார்க்கையில அவ்வளவு இப்படிலாம் ஒரு கொடுமை இந்த காலத்துல பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு மிருகத்தை விட ரொம்ப கொடுமைப்படுத்தி இருக்காங்க அந்த சீமா பத்ரா அப்படிங்கிற அந்த பாஜக பெண்மணி. கொடுமைதான், ரொம்ப கொடுமைதான். அதிமுகவுடைய அந்த அலுவலக வழக்கு சிபிசிஐடிக்கு வந்து மாத்தினாங்க. இப்ப ஆட்கள் வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. ஆமா, என்னன்னா விசாரணை அதிகாரியாக டிஎஸ்பி வெங்கடேசன் அப்படிங்கிறவரை நியமிச்சிருக்காங்க. ஜூலை 11ஆம் தேதி நடந்த அந்த கலவர காட்சிகள்லாம் தெரியும். ஓபிஎஸ்க்கு அது வந்து நேற்று ஒரு விளக்கம் வேற கொடுத்திருந்தாரு, என் வீட்லயே நான் வந்து திருடிட்டு போனா அப்படிலாம் சொல்லி. ஸோ அதெல்லாம் வந்து நீங்க விசாரணையுடைய முடிவுல சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தமிழக அரசு அந்த விசாரணை அதிகாரியாக டிஎஸ்பி வெங்கடேசன், அவங்க கீழே வந்து லதா, ரம்யா, ரேணுகா மற்றும் செல்வின் சாந்தகுமார் அப்படிங்கிற 4 இன்ஸ்பெக்டர்களை வேற நியமிச்சிருக்காங்க. எவ்வளவு சீக்கிரத்துல உங்களால இந்த வழக்கை வந்து சால்வ் பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்துல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யுங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்களாம். ஸோ விசாரணை வந்து நாளையில இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு நேர்மையான விசாரணை. இதுக்கு பின்னாடி யார் இருந்தாங்க, ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 47 பேர் போலீசார் உட்பட காயம்பட்டாங்க. 10க்கும் மேற்பட்ட வாகனங்கள் சம்பந்தமே இல்லாம அடித்து நொறுக்கப்பட்டது. சிசிடிவி காட்சிகள் வேற இருக்கு. தப்பு செஞ்சது யாரா இருந்தாலுமே அவங்க வந்து சட்டத்தின் முன்னு நிறுத்துவாங்கன்னு நம்பலாம். நிறுத்தணும், கண்டுபிடிக்கணும். ஆனா வந்து இந்த ஆளும் அரசுக்கு பெரிய அக்கறை இல்லைன்னு தான் காட்டுது. ஏன்னா கள்ளக்குறிச்சியில் இதே மாதிரிதான் பேருந்துகள்லாம் வந்து எரிச்சாங்க. அவங்கள உடனடியாக கைதெல்லாம் வந்து செஞ்சாங்க சிசிடிவியை பார்த்து. இங்க சென்னையில மெயினான ஏரியா ராயப்பேட்டை, இத்தனைக்கு எங்க கலைஞர் வீட்டுல இருந்து ரொம்ப 1 கிலோமீட்டர் கூட டிஸ்டன்ஸ் கிடையாது அந்த அதிமுகவுடைய அலுவலகம். அங்க இவ்வளவு கலவரம் நடந்துச்சுன்னா சிசிடிவி வச்சு அரெஸ்ட் பண்ணிருக்கனால யாரையும் அரெஸ்ட் பண்ணவே இல்லையே டிஎம்கே. இப்ப சிபிசிஐடி போட்டு அங்க விசாரிச்சு கண்டுபிடிப்போங்கிறாங்க. ஓபிஎஸ் விசாரிச்சு என்ன சொல்ல போறாரு, ஐயா என் வீட்டுல போய் நான் எடுத்தேங்க, அது எப்படிங்க வந்து குற்றமாவோன்னு சொல்றாருன்னா என்ன பண்ணுவாங்க, என் வீட்டுல உடைப்பேன் அது என்னையா அப்படின்னு கூட சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். என்ன காமெடினே தெரியல. இதோட ஆர்பி தேகுமாருக்கு ஒருத்தர் போன் பண்ணிருக்காருன்னா, சங்கரன் கோவில இருந்து சரவண பாண்டியன் ஒருத்தர் போன் பண்ணி ரொம்ப நல்லா பேசிருக்காரு, ரொம்ப நல்லா பேட்டிலாம் நீங்க கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தவரு. சரி எப்ப இந்த பக்கம் வரீங்க, உங்களுக்கு நான் வந்து பாடையும் மலையும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்லாம் வந்து லந்து விட்டுருக்காரு. என்னன்னா ஆர்பி உதயகுமார் சில நாட்களுக்கு முன்னாடி ஓபிஎஸ் திருப்பி கட்சியில இணைஞ்சிட்டாருன்னா அவன் தற்கொலை பண்ணிப்பேங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் விட்டு இருந்தாருல. இப்போ வந்து கோர்ட்டு தீர்ப்பின்படி பாக்குறப்ப ஓபிஎஸ் தான் பிரதானமா இருக்காரு, நிறைய பேர் சேர்ந்துகிட்டு இருக்காங்களே. அதனால ஓபிஎஸ் ஆதரவாளரான சரவண பாண்டியன் ஆர்பி உதயகுமாருக்கு போன் போட்டு மாலையும் பாடையும் ரெடின்னு சொல்ல அவர் போலீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க மிரட்டல் எடுக்கிற மாதிரி பேசியிருக்காருல்ல. இப்ப 2 வழக்கின் கீழ் அந்த சரவண பாண்டியன் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. இதுல இன்னொன்னு என்னன்னா, நேற்று ஒரு வழக்கு நடந்தது. நெடுஞ்சாலைத்துறை அந்த ஊழல்ங்கிறத வச்சு 600 கோடிக்கு மேல ஊழல் பண்ணியிருக்காரு அப்படிங்கறதான் புகார் எடப்பாடி பழனிசாமி மேல. எடப்பாடி பழனிசாமி கோர்ட்டுப்படி ஏறினாரு, மான நஷ்ட வழக்கு போட்டாரு அந்த அறப்போர் இயக்கம் மேல. என் மேல என்னோட புகழுக்கு களங்கம் ஏற்படுத்துறாங்க, அதனால என்னை பத்தி பேசக்கூடாதுன்னு தடை விதிக்கணும், அபராதமும் போடணும், மான நஷ்டம் 1 கோடி ரூபாய் எல்லாம் வேற கேட்டிருந்தாரு. இதெல்லாம் வந்து அங்க பேசியிருக்காங்க. இப்ப அந்த வழக்கு வந்து ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. ஓகே, 2 கொளுத்தால் வலையில் தங்காது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ரொம்ப நேர்மையானவன், என்னுடைய புகழுக்கு களங்கம் விளைவிக்கிற மாதிரி அவங்க எல்லாம் பேசுறாங்கயா அப்படிங்கிற மாதிரி
எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. எனக்கு இந்த அரசியல்வாதிகள் மேல ஒரு பெரிய எப்பவுமே ஒரு சின்ன ஒரு சந்தேகம் உண்டு. அவங்க வந்து மான நஷ்ட வழக்கெல்லாம் வந்து போடுறாங்களே, எப்படி நஷ்டமானுச்சு? இருந்தாதானே அது மானம்லாம் வந்து நஷ்டமாகும். எடப்பாடி பழனிசாமி எல்லாம் மான நஷ்ட வழக்கு போடுறதுங்கிறது வந்து என்னத்த சொல்ல, எல்லாம் கால கொடுமையடா கந்தா அப்படிங்கிற மாதிரி தான். கால் தான் ஞாபகம் வருது. ஓகே பர்பி. அனைவருக்கும் வங்கி கணக்கு திட்டத்தின் மூலம் விளிம்பு நிலை மக்களின் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சி உறுதி செய்யப்பட்டுள்ளது. நிர்மலா சீதாராமன். பேங்க்ல அக்கௌண்ட் மட்டும்தாங்க இருக்கு, காசு இல்லைங்க ஜி அப்படிங்கிறாங்க. 11 லட்சம் கோடியோட உலகத்திலேயே 3வது பெரிய பணக்காரனா வந்தவரும், 72,000 கோடி கடன் தள்ளுபடி பண்ணப்பட்டவரும் ஒரே ஆளா? செய்தியை கேள்விப்பட்ட புல்புல் அப்படியே படுத்து கிடக்கான். படுத்தா மல்லாக்க வந்து அது மயக்கமாகி கிடக்கு, மூர்ச்சியாகி கிடக்கு. இன்னைக்கு 1000 பேர் வரலாம், முதல்ல வளர்த்தேன் குருவி மேல பறந்தேன்னு, ஆனா விதை ஆமக்கறி மேல நான் போட்டது அப்படின்றாரு சீமான். அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களை சொல்லிட்டு இன்னைக்கு அவார்டு யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ராஜ்நாத் சிங். அவர் என்ன கோவத்துல வந்து கோர்த்து விட்டாருன்னு தெரியல. மோடியை வந்து மகாத்மா காந்தியை விட உன்னதமான ஒரு மனிதர் அப்படின்லாம் வந்து பேசியிருக்காரு. ஸோ அதுக்காகவே வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரா கூவுனதுனால ராஜ்நாத் சிங்குக்கும் கூவப்பட்ட மோடிக்கு வந்து அவார்டு கொடுக்கலாம். இதெல்லாம் நியாயமாரே, இதெல்லாம் நியாயமாரே அப்படிங்கிற ஒரு கேள்வியை நியாயமாரே அப்படின்னு அவார்டு. என்ன ரங்கா இதெல்லாம் நியாயமா? ராஜ்நாத் சிங்கை பத்தி கேக்குறாங்க, புகழலாம். ஆமா, அதுக்கு இவ்வளவு தூரமா? காந்திக்கு பிறகு மக்கள் உணர்வுகளை புரிஞ்சுக்கிறவரு மோடி தானா? இந்த ஸ்டேட்மெண்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கருத்துல பகுதியில வந்து சொல்லுங்க. மறக்காம பாட்காஸ்ட்ல விகடன்ல ஒளிபரப்பாகிற எல்லாமே விகடனோட அந்த பாட்காஸ்ட்ல வந்து ஒளிபரப்பாகிட்டு இருக்கு. மான நஷ்ட வழக்கு வேற போட்டிருக்காருல்ல எடப்பாடி, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கருத்துரை பகுதியில வந்து சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, நன்றி, தேங்க்யூ. நன்றி. A.R. ரகுமான் இசையில் அஜய் ஞானமுத்து இயக்கத்தில் சியான் விக்ரம் நடிப்பில் கோப்ரா ரசிகர்கள் கொண்டாடி தீர்க்கும் பிளாக் பஸ்டர் ஹிட்.